இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. பார்கோட். ஸோ பார்கோட் போய் QR கோடு வந்துருச்சு. பார்கோட் போகலங்க, பார்கோடுக்கு அடுத்து QR கோடு தான் இப்போ ஃபேமஸில் இருக்குது. ஸோ அந்த QR கோட்டை என்ன, நம்ம எதுலலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த QR கோடை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்கோடில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் டேட்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் QR கோடு அப்படி இல்லைங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் QR கோடில் செட்டப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த இதுதான் இந்த QR கோட். QR கோடை வந்து அழகாக உங்கள் ஃபோன் மூலியமாக ஸ்கேன் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் அந்த QR கோடு வசதி இல்லை அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க முழுமையான வீடியோக்களை போகலாம். QR கோட். இந்த QR கோடோட ஃபுல் ஃபார்ம் என்ன? குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த QR கோடை வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது, பரவலாக பார்க்க முடியுது. இந்த QR கோட் மூலியமாக உங்களால் ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டுக்கு யூசர் பாஸ்வேர்டை இந்த QR கோடில் செட்டப் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா URL, அதாவது லிங்க் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏராளமான வசதிகளை இந்த QR கோடு பெற்றிருக்கு. இந்த QR கோடு எப்படி இருக்கும்? ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டங்கள் இருக்கும். இந்த 3 கட்டங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸோ இந்த இதுக்குள்ளே தானே 1000க்கும் அதிகமான டேட்டாவை உங்களால் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த QR கோடை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணி நீங்கள் QR கோட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டைப் பண்ணாலே போதுமானது. 1000க்கும் மேற்பட்ட வெப்சைட்கள் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டான வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய பிடிச்சமான விஷயங்களை அந்த QR கோடில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த QR கோடில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்களை இந்த QR கோடில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இந்த QR கோடை உங்களுடைய மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வசதிகளை இந்த QR கோடில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ப்ளே ஸ்டோரில் அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா ஈஸியாக எந்த ஒரு QR கோடையும் ஸ்கேன் பண்ணிட முடியும். அந்த QR கோடில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதாங்க இதோட செட்டப் சமையல. ஸோ இந்த QR கோடை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம், நீங்களும் ஷேர் பண்ணலாம். இப்போ பரவாயில்ல, நான் பார்க்கக்கூடிய அந்த QR கோட் எதுலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, இன்ஸ்டாகிராமில் என்னால் பார்க்க முடியுது, ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் கூட இந்த QR கோடை பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் இந்த QR கோடை என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்களும் இந்த QR கோடை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களும் அவங்க ஃபோன் மூலிமா ஈஸியாக ஸ்கேன் பண்ணி அந்த QR கோடில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, QR கோட் ரொம்ப எளிமையான ஒரு QR கோட். இது மூலமா உங்களுக்கு பிடிச்சமான டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் பார்கோட் அப்படி இல்லை. பார்கோட் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் என்ட்ரு பண்ண முடியும். இன்னொன்று ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, QR கோடில் உங்களுடைய மொபைலோட கேமராவை பயன்படுத்தலாம். கேமராவில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பார்கோடில் அப்படி இல்லை. அதுக்குன்னு ஒரு கன் ஷூட் இருக்குது. அது மூலிமா வரக்கூடிய சிக்னலை உள்ளே புகுத்தி அதிலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் செலுத்தி அதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்கோடுக்கும் QR கோடுக்கும். QR கோட் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.